ஒரு இனிய வணக்கம்ப்பா. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. இன்னைக்கு பஞ்சமி திதி, அதுவும் தேய்பிரை பஞ்சமி. இன்னைக்கு நான் காலையில ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க டைம் இருந்தால் போய் பாருங்க. அதாவது நம்ம இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் நம்ம வராகி அம்மனை, நான் வராகி அம்மனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு. முதல்ல பஞ்சமி திதி அப்படின்னாவே பஞ்சமி நாயகினாவே வராகி அம்மனுக்கு தான் இது வந்து சேரும் இந்த நாள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, அதுவும் என்ன பஞ்சமின்னு கேட்டிங்கன்னா தேய்பிரை பஞ்சமி. வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பஞ்சமி வரும் ஒரு மாசத்துல. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு வர 5வது நாள் தேய்பிரை பஞ்சமி, அமாவாசை முடிந்து வர 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி. எப்படி அமாவாசை முடிஞ்சிட்டு நிலா வளருதோ அது வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி முடிஞ்சு எப்படி நிலா தேயுதோ அது தேய்பிரை பஞ்சமி. இதுதான் வித்தியாசம். இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு தேய்பிரை பஞ்சமியிலே நம்ம என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் அம்மாவுக்கு அப்படின்னா, பஞ்சமி நாயகினாவே 5. ஸோ அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் பகல்ல உறங்கி இரவில் விழித்திருப்பாள் வராகி. இதுதான் வராகியோட சுற்றம். பகல்ல நல்லா தூங்கிடுவாங்க, இரவுல விழித்திருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மள காவல் காக்குற தெய்வம், காவல் நாயகி. எந்த ஒரு பெரிய யார் எப்படியாப்பட்ட ஆள் வந்தாலும் சரி, என்ன இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லி தைரியத்தை உண்டு பண்ணுறது தான் வராகி. நான் ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் தானே வருது, ஏன் அப்போல்லாம் வீடியோ போடலன்னு கேட்பீங்க. இந்த மாதம் நான் ஏன் எஸ்பெஷலி வீடியோ போட்டேன்னா, எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கதான், நான் வந்து 2 விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். காலையிலே போட வேண்டியது, டைம் இல்லாத நேரத்தில் இந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து வீடியோ போடுறேன். சரி, ஒரு தடவை அம்மாவை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு அம்மா என்ன மாதிரி அலங்காரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, இன்னைக்கு பிரசாதமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, சின்ன வெங்காயம், மிளகு போட்டு, கருவேப்பிலை, புதினா இதெல்லாமே போட்டு நான் வந்து வடை சுட்டேன். கருப்பு உளுந்து நான் கூட ப்ரொவிஷன் வாங்கும்போது இந்த கருப்பு உளுந்துல பொடி பண்ணுவேன். வராகி அம்மனுக்கு பஞ்சமி நாளில் வடையும் சுட்டு பிரசாதமாக வைப்பேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, பொடி கூட பண்ணல. முதல்ல சொன்னதை எப்பவுமே சொன்னதை அம்மாவுக்கு செஞ்சிடணும். அது மாதிரி நான் வந்து இன்னைக்கு இதை பாருங்க, இதுதான் கருப்பு உளுந்து வச்சு அம்மாவுக்கு இன்னைக்கு பிரசாதமாக வந்து வடை சுட்டு வச்சேன். அப்புறம் மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வச்சுருக்கேன். இது மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதுளையில் தேன் கலந்து வைக்கும்போது செல்வ வளம் பொழிவாள் வாராகி. இது உண்மையான வார்த்தை தாங்க. இது நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். செல்வ வளம் பொழிவாள். உங்களால் முடியல ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு தேனை கலந்து பிரசாதமாக வைங்க, அம்மா அதை தாராளமாக எடுத்துக்குவாங்க. அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பானகம் கலந்து வச்சேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னு கேட்கணும்னா இதுதான் சொல்ல வரேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் நான்வெஜ் எடுத்துட்டேன். நாள் சொல்ல டேட்டு. நேற்று என்ன கிழமை? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி 7ஆம் தேதி, ஐ மீன் 7ஆம் தேதி கல்பனா லீவ்ல இருந்தால் நான் நான்வெஜ் எடுத்தேன். சனிக்கிழமை நேற்று வந்து 8ஆம் தேதி. ஸோ நான் நான்வெஜ் எடுக்கல, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அந்த மாதிரி தான் வச்சேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், பஞ்சமி திதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை தான் வருதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இன்றைக்கி நான் வந்து காலையிலே வந்து மீன் கடைக்காரருக்கு ஃபோன் போட்டு தூங்கி எந்திரிச்சதுமே முதல்ல மீன் கடைக்காரங்களுக்கு தான் நான் ஃபோன் போட்டேன். அக்கா என்ன மீன் வந்திருக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஊழி மீன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்து வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இன்றைக்கி பஞ்சமி திதினே தெரியல. சரி ஓகே, என்ன பஞ்சமி திதினே தெரியல. ஆனால் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் இப்படி இதில் பார்த்துட்ருக்கேன், இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி சஷ்டி நாள் வருது திங்கக்கிழமை அப்படின்னு. அப்படியா, சரி. அப்பயும் எனக்கு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. இன்னைக்கு பஞ்சமி திதி தான் ஸ்ட்ரைக் அவுட். ஆனால் அந்த தாய் வந்து எனக்கு அறிகுறி கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நேற்று நான் கிருஷ்ண விலாசன் ஒரு பாத்திர கடைக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஈவினிங் மினி விளாக் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த டைம் தான் போய் பாருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சிலையும் இருக்கிறாங்க, வராகியம்மன் சிலையும் இருக்காங்க. இத்தனைக்கும் அந்த கடையில் பாத்திர கடை, அங்கே வந்து இந்த மாதிரி வந்து சாமி சிலைகள்லாம் வச்சதே கிடையாது. ஆனால் வந்து அங்கே வச்சிருக்காங்க. அம்மா அறிகுறி எப்படி காட்டுக்காங்கன்னு பாருங்க. வராகியம்மனை வச்சிருக்காங்க, வேற எந்த சாமியும் இல்லை. வராகியம்மன், சமயபுரத்தால், அப்புறம் அப்பன் முருகன், அவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்போ நான் எதர்ச்சியாக பார்க்குறேன், என்ன தம்பி வராகியம்மன் அப்படின்னா, ஆமாக்கா வராகியம்மன் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே முருகர் வேலோட நின்று இருந்தார். அப்பயும் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலாம். ஆனால் அம்மா வந்து காமிச்சிருக்காங்க. சரி ஓகே. நேற்று நைட்டு நான் படுத்துட்டேன். படுக்கும்போது கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது மணி 1:35. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு ஒரு விடிய காலம் முறை எனக்கு ஒரு என்ன வருது, ஒரு கனவு வருது. அந்த கனவுல இது வந்து நான் முதல்ல அம்மாவை வந்து பிரதிஷ்டை பண்ண பாருங்க நம்ம வீட்டில். அப்போ வந்து எனக்கு வராகியம்மன் இப்படி ஒரு 10 படிக்கட்டு இப்படி ஏறுற மாதிரி இருக்கும். அம்மா அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது இது சாமி கோயில் எப்படி சில மாதிரி இப்படி உட்காந்து அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அது ஏன் கனவுல வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து பன்றியின் முகமுடையவள் தானே வராகி. அது குடுகுடுன்னு ஓடி வர மாதிரி இருக்கும், நம்ம மேலேயே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு அதெல்லாம் தோணும். உண்மையிலே சத்தியமான சத்தியம் சொல்றாங்க. இது அம்மாவை பிரதிஷ்டை பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தோணும். சமையல் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், திடீர்னு யாரோ என் மேலே வந்து அந்த இவங்க ஓடி வர மாதிரி இருக்கும், குடு 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 குடுன்னு ஓடி வர மாதிரி இருக்கும்.
ஐயோ ஏதோ ஓடி வருது அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரிலாம் கொடுக்கும். நான் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஓடி வர திடீர்னு நான் எந்திரிப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கப்பனா நான் கூட தூங்கிட்டு இருக்கும்போது என்னம்மா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். அதுக்கப்புறமேட்டு அம்மா கனவுல வரல. அது வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணும்போது வந்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு தடவை உரு அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு நேற்று தான் அம்மா கனவுல வந்திருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குங்க. அது வந்து எங்கள் பாட்டி வீடு. அந்த வீட்டில் வந்து நான் வந்து வாசலில் நிற்கிறேன். அந்த வீட்டில் ஏதோ கெட்டது ஏதோ பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. பானையில் வந்து ஏதோ பொங்கி வருது. ஏதோ இந்த கெட்டதெல்லாம் பண்ணி வைப்பாங்களே, ஏதாவது இப்போ சூனியம் அந்த மாதிரிலாம் பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ இதை அடக்கவே முடியாது, இதனால வந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கல்பனா சொல்கிறாங்க. சரி நீ போய் வராகியம்மன் படத்தையும் படம் எடுத்துகிட்டு வா, படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது கல்பனா வந்து வராகியம்மன் படத்தையும் எடுத்துகிட்டு வந்தா, சமயபுரத்தா படத்தையும் எடுத்துகிட்டு வந்தா. வீட்டில் இருந்த படம், சாமி படம், அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வந்து கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்குறேன். என்ன பெரிய சூட்சமா, என்ன பெரிய சூனியம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வராகியம்மன் படத்தையும் சமயபுரத்த படத்தையும் இப்படி வச்சுட்டு நிற்கிறேன். வச்சுட்டு நின்னோன்னா அந்த பானையிலேருந்து பொங்கி வந்த அந்த அந்த ஒரு புகை மாதிரி இருக்குது, அப்படியே உள்ள அடங்கி போச்சுங்க. பாருங்க, சொல்லும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மெய்ஸ் இருக்குது. அந்த கனவுல தூங்கி வந்து கல்பனாட்ட நான் சொன்னேன், கல்பனா இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு. அப்புறம் சொன்னேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா என்னது நாளைக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நாளைக்கு சஷ்டின்னு வந்தால் அப்போ இன்றைக்கி தானே பஞ்சமி. ஏன்னா இப்போ குறைந்தபட்ட காலமாக ஒரு 2-3 மாதமாக வந்து சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இது 3மே சேர்ந்து ஒரு சேர அப்படியே அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது இன்னும் சொல்ல போனால் கிருத்திகை கூட வந்துருக்குது. கிருத்திகை இப்போ வந்து ஒரு நாள் தள்ளி வந்திருக்குது கிருத்திகை இன்னைக்கு இந்த மாதம். ஆனால் கிருத்திகை, சஷ்டி, சதுர்த்தி அதே மாதிரி இது 3மே வந்து சனி, ஞாயிறு, திங்கள் இப்படிதான் வரும். இல்லைன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இப்படி அப்படிதான் வருவாங்க. ஸோ அது மாதிரி சதுர்த்தி, கிருத்திகை தான் முந்தானதே வந்துருச்சு. ஸோ அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, பஞ்சமி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு தான் பஞ்சமியா? எனக்கு எப்பயுமே ஒரு கோவில்ல இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த மாதிரி பஞ்சமி திதிக்கு பூஜை பண்ணாத சாமியோட அலங்கார ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அப்போ நான் பார்த்தேன், ஒரு நாள் அந்த குரூப்பில் போய் பார்க்குறேன், இன்னைக்கு தான் பஞ்சமி. அப்போ தான் பார்த்தேன், திதியை பார்த்தேன். திதி டைம் என்ன, இன்னைக்கு நாள் காட்டியில் திதி டைம் என்னன்னு பார்த்தா 10:45 வரைக்கும் சதுர்த்தி, 10:46 தேய்பிரை பஞ்சமி ஆரம்பிக்குது. நாளைக்கு காலைல 8:36 வரைக்கும் இருக்கிறாங்க பஞ்சமி தாய் தேவி. அதுக்கப்புறம் சஷ்டி, அதுக்கப்புறம் தான் சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. அவர் வராரு, அவங்க மகன் வராரு அடுத்தது. அவர் நாளைக்கு நம்ம வந்து நல்லா சூப்பராக பூஜை பண்ணிடுறோம். அப்போ நான் பத்தியா நம்மளுக்கு இப்படி ஒரு ஞாபகம் கொடுத்துருக்கா, 2 விதமாக ஞாபகம் கொடுத்துருக்கா அந்த ஆத்தா. நீ என்னை மறந்துட்ட, அதனால என்ன நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து அவள் வந்து அந்த ஆத்தா வந்து எனக்கு ஞாபகம் பண்ணிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் என்னால் ஒரு காலையில் எழுந்திரிச்சு சரி நான் அதெல்லாம் அறிவு கண்ணை திறந்துட்டு அம்மா தான் பண்ண அப்படின்னா எனக்கு பயங்கர இன்னைக்கு நம்ம நல்லா பூஜை பண்ணணும். இந்த ஆத்தாவுக்கு இன்னைக்கு நம்ம கனவுலே நேரில் வந்துட்டா, என்ன நல்லதோ கெட்டதோ அந்த ஆத்தா நம்மளுக்கு நேரில் வந்து எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வராகியம்மன் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா யார் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, அவங்க வீட்டில் வந்து தீயவர்கள் கெட்டவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாதுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தி, எங்கள் வீடுன்னு இல்லை பொதுவாகவே சொல்கிறாங்க, வராகியம்மன் இருக்க வீட்டில் அவங்க கெட்டவங்க, தீய சக்தி உள்ளவங்க, கெட்ட எண்ணம் படைச்சவங்க வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. 2வது, எனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு என்னை யாராவது சபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு அம்மா அது மாதிரி என்னை சபிக்கிறாங்கம்மா, அவங்கள நீங்கள் போய் தண்டிச்சிருங்கம்மான்னு நான் சொன்னேன்னா அவங்க தண்டிப்பாங்க. திருப்பி அதனோட விளைவு அதனோட பலன் எல்லாம் என்னையே தான் வந்து சேருமா. அதனால வராகியம்மன் கும்பிடுறவங்க யாரையும் சபிக்கவும் கூடாது, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. அது இயற்கையிலே நம்ம மனசை யாரும் கெட்டு போகணும், நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி அம்மா அப்படி சொன்னதுனால எனக்கு இன்றைக்கி அம்மாவுக்கு நல்ல பூஜை பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை வந்து ஒரு மாதிரி பூஜையிலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. கல்பனா கூட நீ தூங்கிட்டாங்க சாயங்காலம். கேட்டு பாருங்க, பூ மார்க்கெட்டுக்கு நானே சமையல் வேலையை முடிச்சுட்டு பூ மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு முருகருக்கும் சேர்த்து பூ வாங்கினது, வெற்றிலை, வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதனால தான் இன்றைக்கி நான் பிரசாதம் 3 வகையான பிரசாதம் பண்ணி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், காசு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு தடவை பார்த்து வந்துடுங்க. இந்த வாழை இலை பரப்பி, அதாவது வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் தலைக்கணும், அதுக்காக வாழை இலை, இந்த வெற்றி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக இந்த வெற்றிலை, அதுவும் 5 வெற்றிலை. எதுக்கு? பஞ்சமி நாயகிக்காக 5 வெற்றிலை. அதுக்கு மேலே தேங்காய் தீபம், தேங்காவை உடைச்சி சூற தேங்காவை உடைச்சி நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா ஒரு பெரிய இதையே காவு கொடுக்கறதுக்குமான சமம். ஸோ தேங்காவில் தீபம் போடுறோம். அதையும் சொல்லப்போனால் நல்ல எண்ணெயில் நான் தீபம் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சுத்தமான பசு நெய்யில் போடுங்க, அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள், ஆத்தாவை பாருங்கள், இன்றைக்கி 5 பொருள் வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பூ வந்து சாமந்தி பூவை மேலே வச்சுருக்கேன். இன்னைக்கு பாருங்கள், அம்மாவுக்கு ஜடை பாருங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பச்சை கலர், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பச்சை கலர். அவங்க போட்டிருக்க ஜடையிலையும் பச்சை கலர் கல் வச்ச மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன்.
கண்ணெல்லாம் பாருங்கள் நல்ல பெரும் பெரும் கண்ணாக நம்மளை பார்த்து. அதுவும் இப்போ நான் ஒரு விஷயம் இன்னொன்று சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மஞ்சள் தடவி, இந்த விளக்கு போடுறோம்ல, இந்த தேங்காவை மஞ்சள் தடவிட்டு நான் சொல்கிறேன் கல்பனாட்ட, அம்மா தாயே என்னோட அம்மாட்ட சொல்கிறேன், என்னோட பூஜையை நல்லபடியாக ஏற்றுக்கம்மா, குற்றம் குறை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் தவறு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு அருள் புரியுமா. இந்த தேங்காய் நல்லா நான் ஒரு தேங்காய் ஒரு ஷேப்பாக கூட நான் வச்சு உடைக்கல, சும்மா ஏனோ தானம் தான் கேட்டு பாருங்க, கல்பனாவும் தான் இருந்தாங்க, ஏனோ தானம் தான் வச்சு இப்படி உடச்சிட்டு இருக்கிறேன் மஞ்சள் தடவிட்டு. அப்படி தேங்காய் அவ்வளோ அழகாக பாருங்கள், தேங்காய் அவ்வளோ அழகாக உடஞ்சிருது. கல்பனாட சொன்னேன், 6 மணிக்கு மேலே அப்படியே உருட்டி பார்ப்பாங்க நம்மளை. ஸோ அதனால் அவங்க எதாக இருந்தாலும் இப்போ நான் பேசுகிறது நம்மளோட கோரிக்கை எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் அவங்க வந்து கேட்பாங்க. அதனால் நம்மளோட உறவுகள், நம்மளோட சப்ஸ்கிரைபர், என்னோட உறவுகள் சப்ஸ்கிரைபர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட மகள்கள், தங்கச்சிங்க, என்னோட சகோதரன் எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் அவங்க குறைகளை அது குழந்தை வரம் வேணும்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த அம்மா வந்து மடி நிறைச்சி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த தேய்பிறை பஞ்சமியில் அம்மாவை எப்படி கும்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட கஷ்டம், தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சிட்டு போயிடும் இந்த நாளில் நம்ம சாமி கும்பிடும்போது. எஸ்பெஷலி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அந்த ஓரைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஓரை அவங்களுக்கு உண்டான நாள். அந்த நாளில் அவங்கள கரெக்டாக கப்புன்னு நம்ம பிடிச்சிக்கணும். முருகர்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக முருகன் அள்ளி மடியில் கொடுப்பார். அது மாதிரி வராகி தாய். இந்த பஞ்சமி நாயகிக்கு இந்த தேய்பிறை நாளில் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் பிரிஞ்சி இலை இருக்குது பாருங்கள், அந்த பிரிஞ்சி இலையை எடுத்து உங்களுக்கு மன கஷ்டம், பண கஷ்டம், இந்த மாதிரி எல்லா தொழில் வளர்ந்து இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, அந்த மாதிரிலாம் அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கடன் இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரிஞ்சி இலையில் எழுதி ஒரு தட்டு ஒன்று அடியில் வச்சு நம்ம ஏற்றுற விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்குலையே காமிச்சு அதை அப்படியே ஃபுல்லாக எரிச்சிருங்க. அந்த சாம்பலை கொண்டு போய் தண்ணி ஓடுற இடத்துல விட்டுருங்க. வாஷ் பேஷன்கிட்ட தண்ணி ஓடல, பாத்திரங்கள ஒரு சிங்கில் அப்படியே விட்டு தண்ணியை திறந்து விட்டுருங்க. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து போகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிரிஞ்சி இலைக்கு நம்மளோட ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் இந்த மாதிரியான பொருட்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கஷ்டத்தை, நம்ம கடன் பிரச்சனையை எழுதி இது பண்ண, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் இதில் எழுதி நான் இதில் வந்து எரிச்சிடறேன். ஓகேப்பா, நான் வந்து என்னோட ஒரு மனசில் இருந்த ஒரு சில விஷயங்களை நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் எரிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த விளக்குல வந்து இதை வந்து இப்படி காட்டி பார்த்து காத்தடிக்கல. பார்த்துமா, இதை நல்லா வந்து இப்படி ஃபுல்லாகவே எரிஞ்சிடணும். அந்த சாம்பல் வந்து இந்த எரிச்சிட்டு பாருங்க, நான் ஃபுல்லாக எரிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த சாம்பல் இதில் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் வந்து பாத்திரங்கள் ஒரு இடத்துல நான் வந்து போட்டுருவேன். ஸோ இது மாதிரி பண்ணுவோம் தொடர்ந்து ஒரு 3 பஞ்சமி திதிக்கு, அதாவது தேய்பிறை பஞ்சமி திதியில் தான் இதை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கஷ்டங்களை இதை வந்து எழுதி தான் நம்ம வந்து எரிக்கிறோம், அப்போ தான் நம்ம கஷ்டங்கள்லாம் தேஞ்சிட்டு போயிடும் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு இருக்க கஷ்டத்தை நான் இதில் எழுதியிருக்கேன். என்னோட கஷ்டமும் தீந்துரும், எல்லாத்தோட கஷ்டமும் தீரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் நடந்த இந்த வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அனைத்து விஷயங்களுமே எனக்கு உண்மையாக நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் வராகி அம்மனோட அருள் பெறுங்க. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.